வேலூர் மாவட்டம் சிவநாதபுரம் மலையில் புதையல் எடுப்பதாக தேடி வந்த கும்பல் புராதன கோவில்களை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளன. சிவநாதபுரம் மலையில் டென்ட் போட்டு தங்கி புதையல் தேடி கோவில்களை உடைத்து வந்த கும்பலின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் அரியூரை அடுத்த சிவநாதபுரம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் 5000 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட மலை. மலை உச்சியில் உள்ள ஆதி கைலாசநாதர் சிவன் கோவிலில் மன்னர் காலத்து புதையல்கள் இருப்பதாகவும் கோவிலை சுற்றி நிறைய தங்க காசுகள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் காலம் காலமாக உலவும் மர்ம பேச்சுக்கள். அதை உண்மை என நம்பிய கும்பல் ஒன்று சிவநாதபுரம் மலையில் ஏறி உச்சியில் டென்ட் போட்டு செய்த பகீர் சம்பவம் தான் இது. ஊசூர் அடுத்த சிவநாதபுரம் மலை மேலே இங்கே உடைச்சி எல்லாமே நாசம் பண்ணி நிற்கிறாங்க. இதுக்குன்னு இவங்க எதுக்கு நோண்டுறாங்கன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ நோண்டி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி தான் இப்போ எங்கள் டீம் நம்பருங்க. இவங்கெல்லாம் இந்த டென்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. போலமையா இது எங்கள் டீம் ஆளுங்க. மலையின் மேல் உள்ள புராதன கோவிலை உடைத்து புதையல் தேடி வந்தவர்கள் இவர்கள். நீங்க எதுக்கு டென்ட் போட்டு இங்க தங்கிருங்க சொல்லுங்க. அவரு எந்த ஊர்? வேலூர். மூலிகை ஒத்தல்னா நீங்க எதுக்கு வந்தீங்க? லைவா ஃபாரஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க ரீசனா பதில் சொல்லனா வேற மாதிரி பிரச்சனை வரும். புதையல் மோகத்தில் கூடாரம் போட்டு சோறு சமைத்து 2 நாட்களுக்கு மேலாக இங்கேயே இவர்கள் தங்கி இருந்தனர். கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லனா நாங்க மேல இடத்துல பண்ணி நீங்க இருக்க மாட்டீங்க. கரெக்டா சரி கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க எதுக்காக அவங்க என்னத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க? உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? கூட வந்தாங்க. யாரு கூட்டிட்டு வந்தாங்க? எது கூட்டிட்டு வந்தாங்க சொல்லுங்க. நாங்க வந்தாங்க. இப்போ லைவ்ல ஃபாரஸ்ட் ஆபீசரு லைவ்ல இருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்ல விட்டால் தண்டனை கிடைக்கும். சிவனை கும்பிட வந்ததாக கூறும் இவர்கள் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்ற பொருட்களை கண்டால் கதிகலங்கி போவீர்கள். பாருங்க தட்டு மம்டி சம்டி எல்லாமே இருக்கு. ஐயா நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க. இவற்றை பயன்படுத்தி மலை உச்சியில் உள்ள கோவில்களின் சுற்றுச்சுவர்களை இடித்து தள்ளியும் பாறை தடுப்புகளை பெயர்த்து எடுத்தும் சேதப்படுத்தி உள்ளனர். எப்படியெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. இது நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்களேப்பா. என்னங்க இதெல்லாம் பாதுகாக்க முடியாது. இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாதுகாப்புன்னு தெரியல. எந்த பெரிய கல் இப்போ தான் நோண்டிக்கிறாங்க. இன்னைக்கு தான் நோண்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க ஆப்பெல்லாம் இப்போ நான் எங்களை பார்த்த உடனே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கோயில் சுவர் அருகே சாரங்கள் கட்டி பழங்கால கைவண்ணத்தை சீரடித்துள்ளனர். இது உள்ள வந்ததே தப்பு. முதல்ல ஃபாரஸ்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? மேல வரத்துக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா? அவ்வளோ கல்லு தள்ளி வச்சுக்கிறீங்க. நீங்க கட்ட முடியுமா? உங்களால கட்ட முடியுமா? ஒரு கல்லு கட்ட முடியுமா உன்னால? எடுக்காத சத்தியம் மாம்டி எல்லாம் எதுக்கு? அது எப்படி வரும்? புதுசா வருமா உனக்கு? உள்ளேந்து புது கடை பாரு உனக்கு உள்ளேந்து வருமா மேல? பல நாட்களாக இங்கே தங்கி இருப்பதற்காக உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து சட்டவிரோதமாக பதுங்கியவர்கள் உள்ளூர் இளைஞர்களிடம் வசமாக சிக்கினர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர்கள் ஏதேதோ சாக்குப்போக்கு கதைகளை விட்டு அங்கிருந்து நழுவவே பார்த்தனர். சேலம் பாண்டிச்சேரி என ஆளுக்கொரு மூலையில் இருந்து வந்திருப்பதாக கூறி திசை திருப்பி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். ஒரு ஊருக்கு ஒரு ஊர் பேர் சொல்றேன். சேலத்துல ஊரு பேரு ஜங்ஷன் இருக்கு. தற்போது இச்சம்பவம் பெரும் பீதியை கிளப்பி உள்ளது. வேலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலையில் இவர்களைப் போல பலர் அங்கேயே தங்கி சிலை மற்றும் புதையல் உள்ளதா என தேடி பார்க்க அடிக்கடி படையெடுத்து வருகின்றனர். இது குறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.